பொதுமக்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான சட்டம் தான் செல்ஃப் டிஃபென்ஸ் ஆக்ட், ரைட்ஸ் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் பிரைவேட் டிஃபென்ஸ், சுய தற்காப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம். பிஎன்எஸ் 2023 செக்ஷன் 34 to 44 என்ன சொல்லுது அப்படின்னாக்க, உங்களை ஒருவர் தாக்க முயலும் போதும், உங்களுடைய இல்லத்திற்கு திருட முயலும் போதும் வரபோதும், பெண்கள் மீதான பாலியல் வன்முறையை துவங்கும் போதும், உங்கள் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு நபரால் ஒரு செயல் அரங்கேற்றப்படும் போதும் நீங்கள் மறுதாக்குதல் செய்தால் அது தவறு கிடையாது, அது சட்டத்திற்கு உட்பட்டதாகும் என்று சொல்லுகிறது பிஎன்எஸ் செக்ஷன் 34 to 44. அந்த தாக்குதல் எந்த வகையில் இருக்க வேண்டும் அப்படின்னாக்க, ஒருத்தவங்க உங்களை தாக்க வராங்க, ஒரு ஆயுதம் கொண்டு உங்களை தாக்க வராங்க அப்படின்னா, நீங்க அந்த ஆயுதத்தை திருப்பி பயன்படுத்துவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. ஆனால் அதற்கு மாறாக ஒருத்தவன் கட்டையால் அடிக்க வரான் அப்படின்னாக்க நீங்க கத்தி எடுத்து குத்துறது தப்பு. ஒருத்தவன் கத்தி எடுத்து குத்த வரனா அதை தற்காத்து நீங்க உங்களுடைய உயிரை பாதுகாப்பது தவறு கிடையாது. அதே போல நீங்க போயிட்டு இருக்கீங்க, உங்களுடைய இல்லத்தாரு கூட போயிட்டு இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படும் அளவிற்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குறாரு, தூண்டுறாரு அப்படின்னாக்க, அந்த இடத்துல அந்த பிரச்சனைக்கு ஏற்றவாறு நீங்கள் மறுதாக்குதல் நடத்துவதில் எந்த தவறும் கிடையாது. இது சட்டத்திற்கு உட்பட்டதாகும். ஒருத்தவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், நீங்க வாங்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது உங்களை தாக்குவது குறித்தும் உங்களுடைய உயிருக்கு தீங்கு விளைவிப்பது குறித்தும் உங்களுக்கு தோன்றினால் அந்த இடத்தில் நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் பாதுகாத்துக் கொள்வதற்கும் நீங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு எந்த செயலை செய்தாலும் அந்த செயல் சட்டத்திற்கு புறம்பானது கிடையாது என்று சொல்லுகிறது சட்டம். எனவே நீங்கள் இந்த சட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் நீங்கள் தாக்குதல் நடத்தினால் அது தவறு கிடையாது. ஆனால் அந்த தாக்குதல் பெருமளவில் இருந்துடக்கூடாது. சரிங்களா? எப்படின்னாக்க, ஒருத்தவங்க தாக்க வரான் அதுக்காக நான் கொண்டுட்டேன் அப்படிலாம் கிடையாது. தாக்குதலுக்கு மறுதாக்குதல் சட்டத்திற்கு உட்பட்டது. ஆனால் கொலையே பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அது சட்டத்திற்கு புறமானது. எனவே இந்த சட்டத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த தகவலை பிறருக்கும் பகிருங்க.